இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித சிலுவையினுடைய ஜான் ஜோசப் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரை பற்றி சற்று அறிந்து கொள்வதற்கு முன்பாக மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் நாட்டுக்கிடையே, அமெரிக்கா ஈரான் நாட்டுக்கிடையே நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த மத்திய கிழக்கு பகுதி முழுவதுமே போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஒரு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய இரக்கத்தினால் கூடிய விரைவில் அங்கு அமைதி ஏற்பட வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த சிலுவையினுடைய புனித ஜான் ஜோசப் என்பவர் இத்தாலி தேசத்துல 17ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர். பணக்கார குடும்பத்துல பிறந்தவராக இருந்தாலும் துறவரத்தை ஏற்க விரும்புகிறார். புனித பிரான்சிஸ்க அசிசியார் தொடங்கிய பிரான்சிஸ்கன் சபையில சேர்ந்து துறவியாக தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறார். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலிருந்தே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினாலும் இவர் கிறிஸ்துவனுடைய பாடுகளின் மீது அதிகம் கவனம் செலுத்தி அதை தியானிக்கிற ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்றும், வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள் மற்றும் பல்வேறு கடினமான சூழல்களை இறைவனுடைய திருவுளமாக ஏற்று இயேசுவனுடைய பாடுகளோடு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். நவதுறவிகளுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். நற்கருணை மீது அளவு கடந்த பக்தி கொண்டவராக இருந்திருக்கிறார். அன்னை மரியாளிடத்துல பக்தி கொண்டவராகவும் இந்த சிலுவையினுடைய ஜான் ஜோசப் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரை ஜபத்தினால் பல்வேறு புதுமைகள் நடந்தன இவர் வாழும் பொழுது என்று கூட கூறுகிறார்கள். இந்த புனிதருடைய பரிந்துரையால் இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கிற ஒரு பழக்கத்தையும், அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டவர்களாகவும் நற்கருணையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு உவமை, அது தவக்காலத்திற்கு நமக்கு தேவையான ஒரு உவமையை சொல்லி தருகிறார். அதாவது, பணக்காரன் ஒருவன், அந்த பணக்காரன் வீட்டு வாசலில் இருந்த ஏழை லாசரஸ், அந்த ஒரு நிகழ்வு தான் நமக்கு இன்றைக்கு படிப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, மிக சுருக்கமாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால், தவக்காலத்துல பிறரன்பு பணிகள், தர்மம் செய்ய வேண்டும், பிறரன்பு பணிகள் வாயிலாக நாம் இறைவனுடைய அன்பை பெற முடியும் அப்படி என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. பணக்காரன், அவனுக்கு பெயர் என்று கொடுக்கப்படவில்லை, செல்வ செழிப்போடு இருக்கிறான், பணக்கார இடத்துல தங்கி இருக்கிறான், உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறான், பணக்காரர்கள் மட்டுமே அணிகிற செந்நிற ஆடைகள் அணிந்திருக்கிறான் என்று பணக்காரன் அடையாளம் தெரியாதவனாக, அதே நேரத்தில் செல்வ செழிப்புல சுயநலத்தோடு வாழ்பவனாக, அவனுடைய இதய கண்கள் மூடப்பட்ட ஒரு நிலையில தான் இன்றைக்கு பணக்காரனை இன்றைக்கு இந்த உவமையில சித்தரிக்கிறார்கள். ஆனால் ஏழைக்கு பெயர் உண்டு. லாசரஸ் என்கிற அந்த ஏழை பணக்காரனுடைய வீட்டு வாயிலில கிடத்திருக்கிறார். அவருடைய உடல் முழுவதும் புண்கள் இருக்கின்றன. அந்த புண்களை நாய்கள் நக்கி கொண்டிருந்தன. மிகவும் வறுமையில் இருந்தான், மிகவும் பசியோடு இருந்தான். அப்படி என்று தான் இன்றைக்கு இந்த ஏழையை பற்றின ஒரு விவரிப்பு நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, நாமும் இந்த பணக்காரனை போல செல்வம் அதிகமாக வந்திருக்கிற ஒரு காரணத்தினால், அல்லது இந்த உலகத்தில் அதிகாரம் நம்முடைய கரங்களில் இருக்கிற ஒரு காரணத்தினால் கடவுளை மறந்து, நம்மையும் மறந்து, செல்வத்துள் நாம் துளைந்து, அடையாளம் தெரியாதவர்களாய் சுயநலத்தோடு, இரக்கத்தின் பார்வைகள் மறைக்கப்பட்டு, இதய கதவுகள் மூடப்பட்டு, இன்றைக்கு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகள் யார், அவர்களுடைய தேவை என்ன என்று புரியாத அளவுக்கு அடையாளம் தெரியாத பணக்காரர்களாக நாம் இருக்கிறோமா? அதே நேரத்துல ஏழையாக இருந்தாலும் வறுமையில இருந்தாலும் ஆண்டவருடைய பரிவையும் கனிவையும் பெற்ற ஏழை லாசரஸை போல நம்பிக்கையோடு நம்ம காத்து கிடக்கிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. இன்னைக்கு அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசலில் இருந்த ஏழை லாசரஸ் போன்றவர்கள் வெறும் பிச்சைக்காரர்களாகவோ சமுதாயத்துல விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிறப்புகளில் யாராவது ஒருவருக்கு நம்முடைய அன்பும் கரிசனையும் பரிவும் தேவைப்படலாம். நாம் வாழ்கிற குழுமத்தில் யாராவது ஒருவருக்கு நம்முடைய அன்பும் பரிவும் கரிசனையும் தேவைப்படலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பங்குல யாராவது ஒருவருக்கு நம்முடைய அன்பும் பரிவும் கரிசனையும் தேவைப்படலாம். இப்படிப்பட்ட லாசர்களை காணக்கூடிய இதயத்தை நமக்கு தர வேண்டுமா என்று இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். நான் இப்பொழுது சென்னையில பணி செய்து கொண்டிருக்கிற இந்த விஸ்டம் டவுன் டான் போஸ்கோ
என்பது மறைந்த அருட்தந்தை ஜெராட் அவர்கள் வாழ்ந்து மரித்த ஒரு இடம். அனுபவமிக்கவர்களே, அவரை பற்றி இங்கு பேசுபவர்கள், அவரோடு பழகியவர்கள் எல்லாம் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, எங்களுக்கு இறைவனுடைய முகத்தை காண்பித்தவர் அருட்தந்தை ஜெராட். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அன்பு செய்தவர், ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் உதவி செய்தவர், இரக்கத்தின் முகமாக வாழ்ந்தவர் அருட்தந்தை ஜெராட் என்று சொல்லுவார்கள். அனுபவமிக்கவர்களே, வாழுகிற பொழுது மக்களினுடைய பங்காளனாக, வாழும் புனிதனாக வாழ்ந்த அந்த ஒரு தந்தை தான் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில, அதுவும் குறிப்பாக இந்த தவ காலத்துல வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நன்மையை மட்டுமே செய்து பிறரன்பு பணிகளால் இறைவனுடைய திருமுக தரிசனத்தை இந்த மக்களுக்கு காண்பித்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.